வணக்கம் இந்தியா. இன்றொரு தகவல். இன்றைய தினம் செபி இந்த லீகல் ஹையர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் ஒரு சில புதிய நாம்ஸை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். ஸோ இதனால் பங்குச்சந்தையில் ஷேரை இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அவங்க இறந்து போயிட்டு நாமினி இல்லாமல் இருக்கிறவங்க மற்றும் ஜாயிண்ட்டாக வச்சுக்கிட்டு அதில் ஒரு ஹோல்டர் இறந்து போயிட்டு இதை மாதிரி நிறைய விஷயங்கள். அதுமாதிரி நிறைய பேர் வெளிநாட்டில் இருக்கும்போது அப்ளை பண்ணியிருப்பாங்க, இங்கே அதை மறந்துருப்பாங்க. அவங்கெல்லாம் திருப்பி கிளைம் பண்ணும்போது நிறைய ஸ்ட்ரகிள் இருந்தது இல்லையா? இந்த மெயினாக வாரிசுதாரர்களில் இருந்த ஸ்ட்ரகிளை இப்போ ஓரளவுக்கு ஈஸ் அவுட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃப்ரேம் ஒர்க்கில் பார்த்திங்கனாக்க புது நாம்ஸில் என்னெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு பார்த்திங்கனாக்க, ஒரு குவிக் டிரான்ஸ்மிஷன் ப்ராசஸ். இறந்தவர்களுடைய வாரிசுதாரர்கள் அந்த ஷேரை வாங்குவதற்கு ஏதுவாக சில விஷயங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். இரண்டாவது, அந்த லிமிட்டு அது சிம்பிளிஃபைடு டாக்குமெண்ட்டாக மாற்றியிருக்காங்க. இது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான இன்புட். ஏன்னா ஷேர் விலையெல்லாம் ஏறும் பொழுது 5 லட்சம் 10 லட்சங்கிறது ஒன்றுமே இல்லை இல்லையா? அதனால் அதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இந்த த்ரெஷ்ஹோல்டு லிமிட்னு சொல்லுவோம், அது இன்க்ரீஸ் ஆகிருக்கு. மூன்றாவது, ரிலாக்ஸேஷன் ஆன் ப்ரொபேட். ஸோ கோர்ட்டில் போயிட்டு வாங்கிறதுல சில ரிலாக்ஸேஷன், சில அமௌண்ட் வரலைன்னு சொல்லியிருக்காங்க. அதுமாரி அஃபிடவிட் கம் என்ஓசி, இந்த நியூ ஃப்ரேம் ஒர்க் ஒரு கம்பைன்டு அஃபிடவிட் கம் என்ஓசி, அது நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்டு. ஸோ இது எடுக்கும்போது பேப்பர் ஒர்க்கு ரெடியூஸ் ஆகும். அதாவது ஒரு 3 பேர் இருக்காங்க லீகல் ஏரில், ஒருத்தருக்கு தான் கொடுக்குறாங்கன்னா ஸோ இட் வில் பி ஈஸி. அதுமாரி QR எனேபிள்டு டெத் சர்டிஃபிகேட் இப்போ அது ஒரு இதுவாக வச்சுருக்காங்க. இருந்தாலும் ஒரு 20 வருஷம் முன்னாடி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அதெல்லாம் எடுக்க முடியாது. ஸோ அதனால் டெத் சர்டிஃபிகேட் வித் QR கோட் டு பி அக்செப்டட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது நோட்ரி வாங்குகிற அவசியம் இல்லை. அதுமாரி வெரிஃபிகேஷன் ஆஃப் ஃபாரின் டெத் சர்டிஃபிகேட், அதை எப்படி பண்ணுறாங்கனாக்க, இது அவங்களுடைய NRI அக்கௌண்ட் மூலிமா வெரிஃபை பண்ணி கொடுக்க சொல்கிறாங்க. இது ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவ் நியூஸ் டு த மார்க்கெட் அப்படின்னு சொல்லலாம். அடிஷ்னலாக பார்த்தோன்னா இந்த குவிக் டிரான்ஸ்மிஷன் ப்ராசஸில் 10,000 ரூபா வரலையும் ஃபிசிக்கலில், 30,000 ரூபா வரலையும் டிமேட்டில், அதுமாரி சிம்பிளிஃபைடு டாக்குமெண்டேஷனில் 10 லட்சம் ஃபிசிக்கல், 30 லட்சம் டிமேட் வரலையும் நீங்கள் பண்ணுவதற்கு ஈஸியாக இருக்கும். ஃபர்தர் டீட்டெயில்ஸ் எங்களை அணுகுக. நன்றி, வணக்கம்.